இந்த வீடியோவில் சூப்பரான நல்ல 3 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் படம் வந்து சிட்டாரே ஜமீன் பார். பைத்தியங்களோட இருக்கணுமா? 500 ரூபாய் அபராதம் போடுறேன். 500 எதுக்கு பைத்தியம் சொல்றதுக்கு? 1000 ரூபாய். வர பைத்தியம் சொன்னது ஒரு குத்தம். 5000 ரூபாய். நாளைக்கு மேட்ச்ல எல்லாரும் நீல கலர் ட்ரெஸ். 2025 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதில் அமீர் கான், ஜெனிலியா நடிச்சிருக்காங்க. இதோட IMDb ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10க்கு 7. இது எந்த OTT தளத்தில் இருக்குன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒய்ஃபோட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மாவோட தனியாக இருந்துட்டு இருக்காரு. இந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபேஸ் கட் பாலுக்கு சீனியரில் ஜூனியர் கோச், அதாவது ஹெட் கோச்சுக்கு அப்புறம் உள்ளவர். இந்த டைமில் நம்மால் சரக்கை போட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. அந்த ஆக்சிடெண்ட்டுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டிடுறாங்க. ஜட்ஜம்மா பார்த்துட்டு, நீ வந்து ஜெயிலுக்கு போறியா இல்லை மனநலம் குன்றிய பசங்க இருக்காங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க, அங்கே போயிட்டு அந்த ஃபேஸ் கட் பால் கோச்சிங் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் வந்துட்டு நான் ஜெயிலுக்கு போகலை, அந்த மனநலம் குன்றிய பசங்களுக்கே நான் வந்து ஃபேஸ் கட் பால் கோச்சிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் வந்து காமெடியாகவும் இருக்கும், சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும். படம் அதாவது ஸ்டார்டிங்லேருந்தே எண்டு வரையும் வந்து போர் அடிக்காது, அந்தளவுக்கு போர் அடிக்காது. படம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ ஹாய். இந்த படம் 2021 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இது தமிழ் டப்பிலையும் அவைலபிளாக இருக்குது. இதோட IMDb ரேட்டிங் என்ன அப்படின்னா 7.1 அவுட் ஆஃப் 10. இந்த படம் வந்து பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். இவங்க 2 பேரும் ஜாலியாக பேங்க் போகிறது, காஃபி குடிக்கிறது, இது மாதிரி ஜாலியான லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஒரிஜினல் கேரக்டர் இல்லை, ஒரு நம்மளோட ரியல் வேர்ல்டில் இல்லாத ஒரு ஆள். என்ன அப்படின்னா, அது ஒரு ஆன்லைன் கேம், ஒரு கேமுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர் தான் நம்ம ஹீரோ. அதாவது எப்படியாப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, NPCன்னு சொல்லப்படுற, இப்போ வந்து ஒரு கேமில் வந்துட்டு அதாவது நம்ம உள்ள ஒரு ஆக்டரை வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங், நம்ம வந்து எந்த வெப்பன் வச்சுக்கிறோம், நம்ம யாரை சுட போகிறோம், என்ன பண்ணுறோம், அந்த கேம்லாம் வந்து இது மாதிரி தானே. இது மாதிரி நம்ம ஒரு செலக்ட் பண்ணி நம்ம உள்ளே இறக்குறோம்ல ஒரு கேரக்டர், அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. நம்ம சுடுறோம்ல, ஒரு துப்பாக்கி வச்சுட்டு கன்னை வச்சு டம்னு சுட்டுட்டு வண்டியை வச்சு ஏற்றிட்டு ஏதோ ஒரு கேரக்டர் வந்து நான் அவைலபிளாக உள்ளே இருப்பாங்கள்ல, அந்த கேரக்டர் தான் நம்ம ஹீரோ. இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும். படம் வந்து ஸ்டார்டிங்லேயே எண்டு வரையும் போரே அடிக்கலை, செம காமெடியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3வது படம் சாங்ஸ். இந்த படம் 2021 தான் ரிலீஸ் ஆனிச்சு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்து 7.3 அவுட் ஆஃப் 10. இது எந்த OTTயில் இருக்குன்னா Disney+ Hotstarல இருக்குது. இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ அவரோட மனைவியை வந்துட்டு ஒரு கிராமம், ஒரு மர்மமான கிராமத்தில் வந்து உள்ள ஒரு கதவுக்குள்ளே அடைச்சி வச்சுருவாங்க. அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு தன்னோட பையனையும் பொண்ணையும் சேர்த்துட்டு அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாப்புல. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவரோட மனைவியை மீட்டெடுத்தாரா, அவர் மனைவிக்கு என்னாச்சு, அந்த கிராமம் வந்து எப்படிப்பட்ட கிராமம், எல்லாம் சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான், பயங்கரமாக இருக்கும். ஆக்ஷன்லாம் பயங்கரமாக பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. படம் வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பரபரப்பாக தான் போகும். இது மார்வல் மூவி, ஆனால் அது மார்வல் மூவி மாதிரியே தெரியாது, ஒரு சைனீஸ் மூவி மாதிரி தான் இருக்கும். ஆனால் மார்வல் மூவிங்கிறத செகண்ட் ஹாப்பில் காமிச்சிருப்பானுங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது.